ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து இலங்கையில் அமைந்துள்ள புதிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் மற்றும் பாரதியாரை வைத்து தமிழகத்தில் மதவாத கட்சிகள் காலூன்ற நினைக்கிறார்கள் என்ற திமுக தலைவர் கருணாநிதியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர் தமிழை வைத்து திமுக பிழைப்பு நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தேவையான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்றும் அமைச்சரோடு நான் பேசியிருக்கின்றேன். எப்படியாவது ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடக்க வேண்டும். அந்த வீர விளையாட்டின் மூலமாக மீண்டும் தமிழருடைய பெருமை உயரக்கூடிய வகையில் முயன்று கொண்டிருக்கின்றோம். எப்போதுமே நாங்கள் எங்களுடைய கூட்டணி இருக்கும் வரைக்கும் அந்த கூட்டணியோடு கலந்து பேச எல்லா விஷயங்களும் முடியும்.